அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். இன்றைக்கும் ஒரு புதிய இன்ட்ரெஸ்டான வீடியோனோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற ஹஜ்ஜுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் ஸ்வீட் செய்வீங்க வீட்டில். அது என்னென்ன ஸ்வீட் செய்வீங்கன்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ இந்த கஜூரியை நீங்கள் அதோட சேர்த்து செஞ்சு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதே அளவுகள் இதே போல் செஞ்சு பாருங்கள். உண்மையில் நல்லா வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு ஸ்க்ரீன்லேயும் தரேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஒரு சட்டியில் வந்து எள்ளு சேர்த்துட்டேன். உங்களுக்கு வெள்ளெள்ளு சேர்த்து இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வெள்ளெள்ளு சேர்க்காமலும் இது செய்யலாம். வெள்ளெள்ளு சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளெள்ளு இப்படி நீங்கள் இளம் சூட்டில் வச்சு நீங்கள் இதை எப்படி வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு மறுபடசல் இந்த கலர் வரும். இந்த கலர் வர சொல்ல நீங்கள் இதை அப்படி இறக்கிக்கணும். இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அதே சட்டியில் நான் வந்து டெசிகேட் கோகோனட் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டெசிகேட் கோகோனட் இல்லைன்னா துருவினா தேங்காய் நல்ல பழுத்த தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அதையும் இது போல் உங்களுக்கு டெசிகேட் கோகோனட் பதிலாக அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கு 1 கிலோ கோதுமை அளவுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ இதோட டெசிகேட் கோகோனட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பிய சாமான்கள் செஞ்சது தான். நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து டெசிகேட் கோகோனட் கூடுதலாக வறுத்தெடுத்து வந்து அடுத்து மாசி சம்பல் செய்கிறதுக்காக வேண்டியதான். இப்போ அந்த வீடியோவை இப்போ தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரப்போகிற ஹஜ்ஜி பெருநாளைக்கு இப்போ இந்த கலர் வரிசையில் இந்த கோகோனட் இதையும் எடுத்து வச்சிட வேண்டியது ஆறின பிறகு இப்போ நான் மாவோடு சேர்த்துக்க போகிறேன். மாவை வந்து நீங்கள் நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அரிச்சு எடுத்த பிறகு இப்படி ஒரு சகனில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பிளேட் ஒன்றில் சரி. இப்போ இதுக்கு தேவையான சீனி வந்து நீங்கள் 1 கிலோ மாவில் ஒரு 500 கிராம் போல் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி பவுடர் பண்ணி சேர்த்துனா உங்களுக்கு இதை வந்து கையால் பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட 2 முட்டை சேர்த்துலேன். சேர்த்த பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இதுக்கு இப்படி கலந்துட்ட போகிற இதோட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் சேர்த்துட்டா உங்களுக்கு கைக்கு பனையிறதுக்கு லேசாக இருக்கும். நல்லா சாஃப்டாகி வரும். இந்த தோசை எப்போ நீங்கள் இதை பணிஞ்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு லேசாக இதை செஞ்சிடலும். இந்த கஜூரி உண்மையிலே டேஸ்ட்டும் அப்படி நல்லா வரும். இது போல் செய்யுங்க நீங்களும் இன்ஷா அல்லாஹ். இப்போ மாவோட இந்த பட்டர் அடுத்தது அந்த டெசிகேட் எள்ளு எல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணிக்கு பதிலாக மில்க் சேர்த்து நல்லா மாவை பனைஞ்செடுத்துக்கலும். நான் தண்ணி சேர்த்து தான் பனைஞ்செடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து பெருநாளைக்கு மட்டுமில்லை, சும்மா காலங்களையும் செஞ்சு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டீ டைம்களுக்கு எடுத்து ஒரு 2 துண்டோடு வச்சு உங்களுக்கு டீகளை உங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவோட எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட போகிறோம் இன்னப்பொடி வரும். இப்போ இதையும் வந்து நல்லா தோசை அப்புறம் நல்லா கலைஞ்சு எடுத்துக்கணும். இன்னப்பொடி ஒரு உருண்டை மாதிரி வரணும். இப்போ இதை வந்து மிச்ச நேரம் வச்சுக்கப்படாது. அப்படியே நாங்கள் இதை தட்டி எடுத்துக்கணும். வேண்டாம் இல்லை சீனி அதெல்லாம் சேர்க்குறதால இந்த வந்து சீனி மெல்ட் ஆகி மாவு வந்து கொஞ்சம் லூஸாகி வரும். இப்போ ஒரு கட்டன் போட்டில் ஒன்றில் நீங்கள் மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் டோ ஷேப்பில் உள்ள மாவை வந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சி அந்த கட் பண்ணி கேளுமோ அந்த அளவுக்கு எடுப்பேன். நான் வந்து அந்த ரொட்டி சுடுற அளவுக்கு மாதிரி மாவு எடுத்துட்டேன். அப்போ தான் எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கேளும். நீங்கள் இந்த மாவை கட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரே ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி இப்போ நான் சகன்லேயே மாவையும் டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். வச்ச போகிறோம். இப்போ இந்த மாவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்னப்படி தட்டி எடுத்த போகிறோம். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை வந்து பிகினர்களாலையும் செஞ்சிடலும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். எல்லாம் கட் பண்ணி வச்ச போகிறத நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இன்னப்படி ஒரு சகன்லேயே கட் பண்ணி வச்சுட்டே வச்ச போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் வச்ச போகிறோம். எல்லாம் சூடாகிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடப்படாது. அப்படின்னா அந்த கஜூரி வந்து உள்பக்கம் எல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்க பார்க்க நீங்கள் இப்படி மெதுவாக அந்த அப்படி உங்களுக்கு விலங்கு அந்த சட்டி கீழே நெருப்பு பார்த்த சில நல்ல லேசான சூட்டில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் பொரிஞ்சு வர சொல்ல திருப்பி மறுபக்கம் போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிவட்டு வரும்போது கரண்டி எதுவும் போடப்படாது. ஒரு பக்கம் பொரிஞ்சு வர சொல்ல கலர் மாறி வரும். அப்போ நீங்கள் இது மறுபக்கம் திருப்பி போட்டுறணும். இது பொரிவட்டு வர சொல்ல உங்களுக்கு விளங்கும். 2 பக்கமும் ஒரே கலரில் வந்திருக்கும். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வர சொல்ல நீங்கள் இதை அப்படியே இறக்கி வச்சுக்கணும். வச்ச பிறகு திரும்பவும் அதே சட்டியில் அதே எண்ணெயில் நீங்கள் மீதமுள்ளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஃபேக்ஸில் வழங்கும் இந்த கலர் வரிசையில் தான் அரைக்கணும். இப்போ நான் இறக்கி காட்டுறேன் எப்படின்ட்டு. கலர் எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். என்னப்படி
இப்போ இதை இறக்கின பிறகு இப்படி தான் இருந்துச்சு இந்த கலர்லே. இப்போ இது ஆறினப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நீங்கள் ஒரு பொட்டில் வச்சு உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் முன்கூட்டியே ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.